உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நீங்க 2 பேரும் உள்ள போங்க, நான் இதை கொட்டிட்டு வரேன். ஏம்ல 2 பேரும் வலது காலு. ஏலே, என்னல இங்கே நிக்குத? உள்ள வாழ வாழ, இது உன் வீடு. வா. என்னம்மா மெட்ராஸ் உடிகளா, நீங்க என்ன உங்களுக்கு ஊருக்கு போறதுக்கு எண்ணமே இல்லையா? பரணியோட இங்கேயே தங்கிட்டீங்களா? இல்ல அங்கிள், உங்க பொண்ணையும் மருமகனையும் ஒன்னா சேர்த்து வச்சுட்டு அப்புறமா போலான்னு தங்கி இருக்கோம். கூச்சப்படாம வாங்க அங்கிள். ஏன் வீட்டுக்குள்ளே வரதுக்கு எனக்கு கூச்சமா என்ன? நான் வரல. இப்போ அதான் வந்தீங்களா, போங்க. அட என்ன அங்கிள் நீங்க குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? வாங்க. கடத்திட்டு போற மாதிரி இதுவும் சமூக அரசியலா? அக்கா அக்கா உள்ளதாங்க இருக்காங்க, உள்ள போங்க. சரி வாங்க போலாம். வாங்கடி. என்ன மாமனாரே, என்ன பாக்குதீங்க? மரியாதைலாம் மனசுல இருந்தா பத்தாதா? கூச்சப்படாம உட்காருங்க. நான் உன்னை தப்பா எடுத்துக்கிட மாட்டேன். ஆரம்பிச்சுட்டான்டா. இல்ல என்னல விரும்பல, என்ன எல்லாத்தையும் வெளியில பேசி வச்சுட்டு வந்திருக்கீங்களோ? வெளியில அந்த பிள்ளை என்னடானா ஏன் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு கூச்சப்படாம வாங்கங்குது. நீ என்னடானா ஏன் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிட்டு கூச்சப்படாம உட்காருங்கன்னு எனக்கே சொல்லுத. அதுவும் கால் மேல கால் போட்டுக்கிட்டு உட்காருங்க கூச்சப்படாமன்னு எனக்கே நீ ஆர்டர் போடுத. ஆடல நீ. உன்னைய பத்தி நீயே மறந்துட்டியா? கூச்சப்பட வேண்டியது நீதான்ல. இந்த வீட்டுக்குள்ள வரும்போது எப்படி வருவ ஞாபகம் இருக்குல்ல? எப்படி உள்ளார வரும்போது கையை இப்படி கட்டிக்கிட்டு கீழே உட்கார, கால் இப்படி வச்சுக்கிட்டு உன் தலைய மடக்கி உன் காலு நகத்து மேல வச்சுக்கிட்டு இருப்ப, தலையே தூக்க மாட்ட. இப்ப இவ்வளவு பேசுத நீ என்கிட்ட, என்ன திமிரு உனக்கு? என்ன இருந்தாலும் இது என் மாமனார் வீடு இல்லையா? நான் அவருக்கு ஒரே மருமகன் இல்லையா? அப்ப மரியாதை கூடுதலா தானே இருக்குன்னு, அதனாலதான் அவளை வேண்டான்னு சொல்லுதேன். நேரம் நேரம் எல்லாம் ஏன் நேரம். பரணி காலத்துல நீ தாலி கட்டினதுக்கு அப்புறம் உன்னை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து உட்கார வச்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, ஏன் பொண்டாட்டி பாக்கியம். அவ குடுக்கிற இடம் உனக்கு. மாமனாரே எதுக்கு புலம்பிட்டே இருக்கிறீரு? உட்கார வேண்டியதானே? வேண்டாம்ல. இல்ல வேணாம், இனிய பத்தி உனக்கு தெரியும். ஓ வந்தா அவ்வளவுதான், அருவாள் எடுத்து தலையை சீவிடுவேன். சீவி ஜாக்கிரதை. ஒத்த விட்டு நீ ஒத்து முதிரியா அவனுக்கு? மாமனாரே முதல்ல தலை தலைஞ்சிருக்கு, அதை சீவுங்க. தா என்னங்க தா குடிங்க. அத்தான் அது எப்படி அத்தான் உங்களுக்கு மட்டும் பட்டு வெட்டி கட்டினதும் தனி கம்பீரமே வந்துருது? இல்லே கம்பீரம் உள்ளுக்குள்ள இருக்கணும்ல. அது எந்த ட்ரெஸ் போட்டாலும் தானா வெளில வரும்ல. ஏட்டி பரணி, சாமி கும்பிடவால. மா ப்ளீஸ் மா, என்ன ஃபோர்ஸ் பண்ணாத, சும்மா இருமா. ஏட்டி அவ வர மாட்டேன்னு சொல்லுதா, நீங்க அவ வாயை பாத்துக்கிட்டு இருக்கிய? ஆண்டி நீங்க போங்க, நாங்க பரணி கூட்டிட்டு வரோம். சம்முவோ நீ வால. வாங்க போவோம்.
என்னடி நீங்களும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா பண்ணாதீங்க. வாடி. என்னடி உங்களோட ச்சே. அதான் ஓடி போய் நில்லு சொல்றோம்ல. கேட்டி பரணி, சாமியை கும்பிடு. ஏங்க, அந்த மணி அடிக்க தானே உங்க கையில கொடுத்தேன், அடிங்க. நானா அதெல்லாம் என்னால அடிக்க முடியாதுல. அடா அடிங்கப்பா. என் கையை எதுக்குல பிடிக்கல? நீ விடல. அடிங்கப்பா. அடிங்க. என் கையை விடல. விடுங்கல்ல. அப்ப வேக மாட்டீங்கப்பா. விடு. டிங்கு 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 டிங்கு. விடல. அடிங்க விடல. விடல. வேக மாட்டீங்க. எடுத்துக்கய்யா. குடு. குடு. போட்டேனா. சூப்பர். ராஸ்கல். சூப்பரா சூப்பர். ஏங்க, கூறுகட்ட இந்தாங்க சாமி கும்பிடுங்கயா. பிள்ளைங்களுக்கு திருநீர் பூசி ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த தீபாவளியை எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொண்டாடலாம். ஏலா அதெல்லாம் என்னால முடியாதுல. நான் அவனை பிள்ளைக்கு வேணா பூசி விடுதேன். இந்த வெறும்பையில அவனை கொஞ்சம் ஓரமா அப்படி தள்ளி நிக்க சொல்லி வெக்கடி கட்டு போனா எனக்கு என்ன வெத்துப்ப. வேணும்னா நீ திருநீர் எடுத்து அவன் தலையில நல்லா முகம் பூரா தூவி விடு. கொட்டி விடு. அந்த கொட்டி விடு. மந்திரிச்சு விடு. மண்ணோட போடு. ஏங்க, இது சாமி திருநீரு. இத சாமி முன்னாடியே பூசி விட மாட்டேன்னு சொல்லுதியே, ரொம்ப தைரியம் தான் உங்களுக்கு. பூசி விடாட்டி போங்க, அந்த சாமியை உங்களை பாத்துக்கும். சாமி ஏன் சாமியில அவர் ஏன் என்னங்க பாத்துங்கயா. கால் கால் ஒரு பக்கம் வாங்கிருச்சு. கால் பாத்தியலா சாமி குத்தமாயிடுச்சா? நிச்சயம் சாமி இதோட நிறுத்தாது, இன்னும் இருக்கு. கிளச்சாமோ நீ வாழ, நான் பூசுதேமா. நானே பூசி விடுறேன். நீயே கையில இருக்கட்டும். எனக்கு வேற வழி இல்ல. வலிக்குது. இல்ல நெத்தில ஏதாவது இடம் இருந்தா மொத்தமா வலிச்சு விட்டுருக்கிய. எங்க பொட்டு வைக்கிறது? உன் பொட்டுல தான் குத்தணும். நல்லா இருக்க மாட்டேன். பரணி இந்த நல்லா இருக்கணும். நீ இந்த அழகா உனக்கு சின்னதா இருக்க நல்லா இருக்கணும். நீ கால்ல காய் ஏதாவது ஆயிடுச்சு? பரணி ஒண்ணு ஆகாதுமா. எனக்கு இந்த சாமி பாத்துக்கு வரேன்னு உங்க அம்மா தானே சொன்னா. பாத்துக்கிட்டாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.